வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மும்பை ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை வீழ்த்தி இந்தியா கூட்டணி வெல்வது உறுதி என ராகுல் காந்தி நம்பிக்கை. காவிரி வழக்கை விரைந்து விசாரிக்க தமிழ்நாடு அரசு கோரிக்கை. மனுவை 6ஆம் தேதி விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை சாத்தியமா என்பது குறித்து ஆராய குழு அமைப்பு. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் சிறப்பு குழு அமைத்து உத்தரவு. பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்ற பிரக்ஞானந்தா. பிரக்ஞானந்தா இந்திய இளைஞர்களுக்கு உதாரணமாக உள்ளதாக பிரதமர் மோடி பாராட்டு. இந்தியா கூட்டணியின் கூட்டம் பாஜகவினரை அச்சப்பட வைத்துள்ளது. திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து பொறாமைப்படுவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. விரிவான செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலை ஒன்றாக எதிர்கொள்வது என இந்தியா கூட்டணி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதற்காக 28 எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி அமைத்துள்ளன. இந்தியா என பெயரிடப்பட்டுள்ள இந்த கூட்டணியில் முதல் 2 ஆலோசனை கூட்டங்கள் முறையே பீகார் மாநிலம் பாட்னா மற்றும் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெற்றது. இந்நிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் 3வது ஆலோசனை கூட்டம் மும்பையில் 2 நாட்கள் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்பட 28 கட்சிகளை சேர்ந்த 63 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஒன்றாக இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். அதேபோல் பல்வேறு மாநிலங்களுக்கான தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்பட்டு விரைவில் அமல்படுத்தப்பட வேண்டும் எனவும் தேர்தல் பிரச்சாரங்களை விரைவில் பல்வேறு மாநிலங்களில் எடுத்து செல்வது குறித்தும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். அதைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணி ஒருங்கிணைப்பு குழுவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட 14 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட்டணியின் பலத்தை விட இந்தியா என்ற பெயரே பாஜகவுக்கு பயத்தையும் காய்ச்சலையும் உண்டாக்கிவிட்டதாக கூறினார். இந்தியா கூட்டணி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறவும் அடுத்த ஆண்டு இந்தியாவுக்கான ஒளிமயமான ஆண்டாக அமையவும் இப்போதே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். பின்னர் இந்தியா கூட்டணி கட்சிகள் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி நிச்சயம் பாஜகவை வீழ்த்தும் என கூறினார். பிரதமருக்கும் அதானிக்கும் இருக்கும் தொடர்பை பிரபல பத்திரிகைகள் ஆதாரத்துடன் வெளியிட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் அதானி குழுமத்தின் முறைகேடுகள் இந்தியாவிற்கே தலைக்குடிவை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். இந்தியா கூட்டணிக்கு எதிராக பாஜக விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தும் எனவும் கைதுக்கு தயாராக இருங்கள் எனவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். ஊழலை ஒழிப்பதை பற்றி பேசும் பாஜக தான் மிகப்பெரிய ஊழலை செய்து வருவதாக குறிப்பிட்ட அவர் ஊழலையும் அடக்குமுறையையும் எதிர்த்து போராடுவோம் என தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசும்போது பொய்களையும் அவதூறுகளையும் வெறுப்பையும் முதலீடாக வைத்து பாஜக நடத்தி வரும் பாசிச ஆட்சியின் கவுண்டவுன் ஆரம்பமாகி உள்ளதாக கூறினார். இந்திய மக்கள் ஒவ்வொருவரும் இந்தியாவை காக்கிற போரில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். காவிரி நீர் விவகாரம் தொடர்பான தமிழ்நாடு அரசின் மனுவை செப்டம்பர் 6ஆம் தேதி விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காவிரி விவகாரம் தொடர்பான வழக்கு பட்டியலிடப்படாத நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் நீதிபதி கவாய் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு முன்பு முறையீடு செய்யப்பட்டது. அதில் காவிரி வழக்கு விசாரணையை திங்கட்கிழமை விசாரிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதற்கு நீதிபதி கவாய் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு திங்கட்கிழமை அரசியல் சாசன அமர்வு இருப்பதால் காவிரி வழக்கை விசாரிப்பது கடினம் என கூறி வழக்கை புதன்கிழமை விசாரிக்க வேண்டும் என தெரிவித்தனர். இந்நிலையில் கர்நாடக அரசு சார்பில் கடந்த 28ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை ஏற்று உரிய நீரை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரப்படுகிறது. எனவே வழக்கை வேறு தினத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. கர்நாடக அரசின் கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்ற அமர்வு தற்போதைய காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவு தொடரும் எனவும் ஆணையிட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்த சாத்தியக்கூறுகளை ஆராய ஒன்றிய அரசு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் சிறப்பு குழு அமைத்துள்ளது.
ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தின் மூலம் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்த சாத்தியக்கூறுகளை ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. சிறப்பு கூட்டத்தொடரில் 5 அமர்வுகள் நடைபெறும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அறிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை தாக்கல் செய்வதற்காக இந்த சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ சார்பில் அனுப்பப்பட உள்ள ஆதித்யா L1 விண்கலம் நாளை காலை 11:50 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ சந்திரயான் 3 திட்டம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 என்ற விண்கலத்தை ஏவ உள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து நாளை பகல் 11:50 மணிக்கு BSLV C-57 ராக்கெட் மூலம் ஆதித்யா விண்கலத்தை விண்ணில் ஏவ இருக்கிறது. இந்த விண்கலம் திட்டமிட்டபடி இலக்கை அடைய 4 மாதங்கள் ஆகும் என கூறப்படுகிறது. 100 முதல் 120 நாட்கள் பயணித்து ஆதித்யா L1 விண்கலம் சூரியனின் சுற்றுவட்ட பாதையை அடைந்து சூரிய புயல், ஈர்ப்பு விசை, கதிர்வீச்சு, சூரிய கதிர்கள், அதன் காந்த புலங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆதித்யா L1 விண்கலத்தின் கவுண்ட் டவுன் தொடங்கியது. சரியாக முற்பகல் 11:50 மணிக்கு ஆதித்யா L1 விண்கலத்தின் கவுண்ட் டவுன் தொடங்கியது. இதற்கிடையே ஆதித்யா L1 விண்கலம் நாளை விண்ணில் ஏவப்பட உள்ளதை முன்னிட்டு ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள செங்காலம்மா பரமேஸ்வரி கோயிலில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் சுவாமி தரிசனம் செய்தார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற தமிழக வீரர் பிரக்ஞானந்தா பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். உலகக்கோப்பை செஸ் போட்டித் தொடரில் 2ஆம் இடம் பிடித்து வெள்ளி வென்ற பிரக்ஞானந்தாவை பலரும் பாராட்டி வருகின்றனர். இந்நிலையில் பிரக்ஞானந்தா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவை ஊக்கப்படுத்தும் வகையில் அவருக்கு 30 லட்சம் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அப்போது வழங்கினார். இதையடுத்து டெல்லியில் பிரதமர் மோடியை பிரக்ஞானந்தா தனது பெற்றோருடன் நேரில் சந்தித்தார். அப்போது உலகக்கோப்பை செஸ் தொடரில் தான் பெற்ற பதக்கத்தையும் சான்றிதழையும் பிரதமர் மோடியிடம் காண்பித்து பிரக்ஞானந்தா வாழ்த்து பெற்றார். இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் பிரக்ஞானந்தாவை குடும்பத்துடன் சந்திப்பதில் மகிழ்ச்சி என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் இளைஞர்கள் எந்த களத்தையும் எப்படி கைப்பற்ற முடியும் என்பதற்கு நீங்கள் உதாரணம் என பாராட்டியுள்ளார். அதேபோல் பிரக்ஞானந்தா மற்றும் அவரது பெற்றோர்கள் ஒன்றிய விளையாட்டு அமைச்சர் அனுராக் தாக்கூரையும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அதிமுக பொதுக்குழு வழக்கு தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிப்பை எதிர்த்தும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், JCT பிரபாகரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்தார். தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து OPS உள்ளிட்ட 4வரும் உயர்நீதிமன்ற டிவிஷன் அமர்வில் மேல்முறையீடு செய்தனர். இந்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்து கடந்த 25ஆம் தேதி தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை விதிக்க முடியாது என்றும் தீர்மானங்களுக்கு தடை விதித்தால் கட்சியின் செயல்பாட்டிற்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என தீர்ப்பளித்தது. மேலும் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிரான OPS உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்தும் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் எவரேனும் மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாக கேவியட் மனுவை எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது.
தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வழக்கை விரைந்து விசாரிக்க கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் வேதாந்தா முறையீடு செய்தது. ஏற்கனவே ஆகஸ்ட் 22, 23 தேதிகளில் வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்ட நிலையில் அன்றைய தினம் விசாரணைக்கு எடுக்காமல் தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கை விசாரிக்க கோரிய வேதாந்தாவின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அரசியல் சாசன அமர்வு விசாரணை முடிந்த பின்னர் ஸ்டெர்லைட் வழக்கின் விசாரணை நடத்தப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி கூடும் போதெல்லாம் பாஜகவுக்கு பயம் வந்துவிடுவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கம் வெல்லும் மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு சமீபத்தில் அறிவித்தது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழியை திமுக தொடர்ந்து எதிர்க்கும் என கூறினார். இந்தியா கூட்டணி கூடும் போதெல்லாம் பாஜகவுக்கு பயம் வந்துவிடுவதாக தெரிவித்த அவர், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் இந்தியா கூட்டணி உறுதியாக உள்ளதாக கூறினார். ஒன்றிய பாஜக அரசு வந்து ஆரம்பத்திலிருந்து இதுதான், ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே கல்வி அப்படின்றத தான் அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. அதை தொடர்ந்து திமுக வந்து எதிர்க்கும். அவங்க கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அது இந்த மணிப்பூருக்கு அப்புறம் கர்நாடகா தேர்தலுக்கு அப்புறம் இந்த இந்தியா கூட்டணியோட 3வது கூட்டணி நேற்று துவங்கியிருக்கு மும்பையில். எல்லாருமே ரொம்ப ஒரே நோக்கத்திற்காக இந்த ஒன்றிய பாஜக அரசை ஒழிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக என்ன மன வித்தியாசங்கள் இருந்தாலும் கொள்கை வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒரே கொள்கை பாஜக ஒழிச்சு கட்டணும், ஒன்றிய பாஜக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிற நோக்கத்தோடு கூட்டியிருக்கிறோம். அது அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அதுதான் அவங்க திடீர்னு இப்போ ஒரு 5 நாள் சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தெல்லாம் கூட்டியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் கூட்டதே கிடையாது. எனவே அவங்களோட பயத்தோட வெளிப்பாடு தான். வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை ₹157.50 குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை ₹8 அதிகரித்தது. ₹1945 விற்கப்பட்டது. வணிக சிலிண்டர் கடந்த மாதம் ₹92.50 குறைந்து ₹1852.50 விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ₹157.50 குறைக்கப்பட்டு ₹1695 விற்பனை செய்யப்படுகிறது. நியாய விலை கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்க ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதிமுக மாநில அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் வடக்கு மாவட்ட மதிமுக செயல்வீரர்கள் கூட்டம் கொடுவாய் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் புத்தரச்சல் மணி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருப்பூர் மாநகர் மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த மாநில அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ், அண்ணா நூற்றாண்டு விழா மாநாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொள்வது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த கூட்டத்திலே 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஒன்று, அண்ணாவினுடைய 115வது பிறந்தநாள் விழாவை மதுரையிலே சிறப்பாக கொண்டாடுவதற்கு நல்ல ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, துரை வைகோ தலைமைக் கழக செயலாளர் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்கின்ற தீர்மானத்தையும் இந்த நிர்வாகிகள் கூட்டத்திலே எடுத்திருக்கின்றோம். அண்ணாவினுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற வகையிலே, அண்ணாவினுடைய புகழை ஓங்க வைக்கின்ற வகையிலே, அண்ணாவினுடைய உண்மை தம்பி வைகோவுடைய உண்மை தம்பிகளும் தங்கைகளுமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீரர்கள் நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அந்த விழா சிறப்பாக அமையும். திருவாரூரில் போலி இறப்பு சான்றிதழ் தயாரித்து மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் மன்னார்குடி ஊராட்சி ஒன்றிய சேர்மன் வீட்டில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். திருவாரூரில் போலி இறப்பு சான்றிதழ் தயாரித்து ஆள் மாறாட்டம் செய்து 20 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 நிலத்தை கிரயம் செய்து மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மன்னார்குடி ஊராட்சி ஒன்றிய சேர்மன் வீட்டில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தினர்.
கத்தநாதபுரத்தைச் சேர்ந்த ஞானாம்பாள் என்பவரின் 2 மகன்களில் ராஜா என்பவர் ஏற்கனவே இறந்துவிட்டார். மற்றொரு மகனான செல்வம் என்பவர் ஞானாம்பாள் பெயரில் இருந்த நிலத்தை விற்பதற்கான உரிமையை மன்னார்குடி பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் மனோகரனுக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை பயன்படுத்தி அவர்கள் மோசடி செய்து நிலத்தை அபகரித்த நிலையில் இது குறித்து 2017ஆம் ஆண்டு மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என ராஜாவின் மனைவி ரோஸ்லின் நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி 3 மாதத்திற்குள் விசாரணை முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டதை அடுத்து மனோகரன் வீட்டில் விசாரணை தொடங்கியுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சியில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் காய்கனி அங்காடி கட்டுமான பணிகளை தமிழக கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் காந்தி பூமி பூஜை போட்டு தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சியில் உட்கட்டமைப்பு விரிவாக்க திட்டத்தில் 6 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையமும், கலைஞரின் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3.48 கோடி மதிப்பீட்டில் புதிய காய்கனி அங்காடி கட்டுமான பணிகள் நடைபெற உள்ளது. இந்த பணிகளை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி பூமி பூஜை போட்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி, ஆற்காடு நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் வள்ளிமலை அருகே பெரிய போடி நத்தம் கிராமத்தில் பெண்ணை மிதித்து கொன்ற காட்டு யானையை தமிழக வனத்துறை மற்றும் ஆந்திர வனத்துறையினர் சேர்ந்து 2 கும்கி யானைகள் கொண்டுவரப்பட்டு மயக்க ஊசி போட்டு யானையை பிடித்தனர். இதனை வண்டியில் ஏற்றி அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இதேபோன்று குடியாத்தம் பகுதிகளிலும் காட்டு யானைகள் நடமாட்டம் உள்ளதால் அவைகளை விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் வராகி அம்பாள் கோயிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை நகரப்பகுதியில் உள்ள வராகி அம்பாள் கோயில் கடந்த சில மாதங்களாக புதிதாக கட்டப்பட்டு வந்த நிலையில் அந்த கோயில் திருப்பணிகள் முடிவடைந்து கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த 29ஆம் தேதி யாகசாலை அமைக்கப்பட்டு பல்வேறு ஹோமங்களும் பூஜைகளும் 4ஆம் கால யாகசாலை பூஜைகளும் நடைபெற்று நிறைவடைந்த நிலையில் சிவாச்சாரியார்கள் பல்வேறு புனித தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை ராஜகோபுர கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் 3 பள்ளிவாசல் 1 மதராசாவிற்கான வக்பு வாரியம் சார்பாக நடத்தப்படும் தேர்தலுக்கு வேட்பு மனு தாக்கல் நடைபெற்றது. அப்போது இந்த பள்ளிவாசல்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நிர்வகித்து வருகிறார்கள். அதனை மாற்ற வேண்டும் என்று ஒரு தரப்பும், மாற்றக்கூடாது என்று இன்னொரு தரப்பும் வக்பு வாரியத்திற்கு புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவியது. சேலம் மாவட்டம் கல்வராயன் மலை வனப்பகுதியில் இருந்து 4 காட்டெருமைகள் வழி தவறி கெங்கவல்லி அருகே உள்ள ஆணையம்பட்டி பகுதியில் உள்ள விளை நிலங்களுக்குள் நுழைந்துள்ளது. இதை கண்டு அச்சமடைந்த அப்பகுதி விவசாயிகள் கெங்கவல்லி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் 4 காட்டெருமைகளை கெங்கவல்லி காப்புக்காட்டு பகுதிக்கு விரட்டினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீட் தேர்வை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தோல்வியுற்ற நிலையில் தற்கொலை செய்து கொண்ட அனிதாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நுழைவாயிலில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் அனிதாவின் புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதேபோல் புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரி நுழைவு வாயில் முன்பு அக்கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தினர் இணைந்து அனிதாவின் வரைந்த திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி நீட் தேர்வுக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றனர். இதனை அடுத்து தருமபுரி மாவட்ட திமுக கட்சியின் மாணவர் அணி அமைப்பு செயலாளர் MP பெரியண்ணன் தலைமையில்
தலைமையில் நீட் எதிர்ப்பு போராளி அனிதாவின் படத்திற்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் திமுக மாவட்ட கழக செயலாளர் கடகம் சுப்பிரமணி, இளைஞர் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் அசோக்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான மாயூரநாதர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் 12 திருமுறைகளில் குறிப்பாக 7 திருஞான சம்பந்தரின் முதல் 3 திருமுறைகள், திருநாவுக்கரசரின் 4, 5, 6 திருமுறைகள், சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய 7ஆம் திருமுறை ஆகிய 7 திருமுறைகள் பன்னிசை மாறாமல் இசைக்கப்பட்டு வருகிறது. இதனை ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் கேட்டு ரசித்தனர். கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கருத்தரங்கு 2023 எனும் கருத்தரங்கின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள SSVM பள்ளியில் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கருத்தரங்கு 2023 எனும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கை இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் அஜய்குமார் சிங் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்த கருத்தரங்கில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கலந்து கொண்டு மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டு அதன் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். புதுக்கோட்டையில் சுதர்சன் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளி சார்பில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதத்தில் நகராட்சி பூங்கா அருகே மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது. மரக்கன்றுகள் நடுவதை ஊக்கப்படுத்தும் விதத்தில் மரக்கன்று அமைக்கும் கூண்டுகளில் மாணவர்களின் பெயர்கள் மற்றும் மாணவர்களின் எதிர்கால லட்சியங்களை எழுதி வைத்து மரக்கன்றுகள் நடும் வித்தியாசமான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பள்ளியின் தாளாளர் முருகேசன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அகர்பத்தி தயாரிக்கும் தொழிற்சாலை இயந்திரத்தில் சிக்கி சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மேட்டுப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் அகர்பத்தி தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் காமராஜபுரம் பகுதியை சேர்ந்த மோகன் என்ற 17 வயது சிறுவன் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் எதிர்பாராத விதமாக அகர்பத்தி தயாரிக்கும் இயந்திரத்தில் சிக்கி சிறுவன் உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவலறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறுவனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற உள்ள சனாதன ஒழிப்பு மாநாடு தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சனாதனம் என்கிற கருத்து எவ்வாறு கடந்த காலத்தில் இந்திய மக்களை பிறப்பின் அடிப்படையில் பாகுபடுத்தி வர்ணாசிரம கோட்பாடு என்ற அடிப்படையிலே படிநிலையாக பாகுபடுத்தி வைத்திருந்த அந்த சனாதனம் மீண்டும் இங்கே கொண்டு வரப்படுவதற்கான ஆபத்து எந்த வகையெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த சனாதனத்தை எதிர்த்த போராட்டத்தை நம் காலத்தில் நாம் நடத்த வேண்டியதன் அவசியம் என்ன என்ற தீர்மானத்தையும் செயல் திட்டங்களையும் உருவாக்குவதற்காக இந்த மாநாடு நடக்க இருக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் அளிக்கும் வாக்குகள் 7 வினாடிகளுக்குள் கண்முன் தெரியப்பட வேண்டும் என நீதியரசர் அரி பரந்தாமன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் ஜனநாயகமான தேர்தலுக்கான வழிமுறைகள் தொடர்பாக நீதியரசர் அரி பரந்தாமன் தலைமையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். ஓட்டு போடுற ஒரு சாதாரண எந்த மனிதனுக்கும் அந்த ஓட்டு போடுறதற்கு பாருங்க, அந்த ஓட்டு யாருக்கு போடுறோம் அப்படின்றத அவனுக்கு தெளிவாக தெரியணும். அது போடுறது அது சரியாக எண்ணப்படுதான்றது 2 தான் அடிப்படையான விஷயம். அதில் அந்த உறுதிப்படுத்தணுன்றதை தவிர எங்கள் அரசியல்லாம் இதில் கிடையாது. அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பற்றி. அதாவது என்ன, உங்களுக்கு நீங்கள் பட்டன் அழுத்தின உடனே ஒரு 7 செகண்டுக்கு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு அது வரும். அப்படி வரும் 7 செகண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மறைஞ்சிடும். அது போய் உள்ள ரெக்கார்ட் ஆகும். அது அதை அந்த விவிபிஏடி இருக்குல்ல, அந்த பயாஸ்கோப் அப்படின்ற இவங்க அதை சொல்கிறாங்க. அதை ஏன்னா 7 செகண்ட் தான் இருக்குது. அதை நம்ம என்ன கோரிக்கை நம்ம என்ன சொல்கிறோன்னா, அதை பெருசாகவே போட்டு அவர் கையிலேயே வரா மாதிரி செய்யலாம். அதை இன்னைக்கு நவீன இயந்திரத்தை பக்கத்தில் பொட்டியே வைக்கலாம். அதை உள்ளே போட்டு போயிடுவார். அதை எண்ணணும். அதுதான் 2த்தையும் எண்ணணும். இவிஎம்மையும் எண்ணணும், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினையும் எண்ணணும், இதையும் எண்ணணும். அதில் 2 ஒன்றா டேலி ஆகணும். டேலி ஆகலைன்னா விபிபிஏடியில் இருக்கிறது தான் செல்லும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை.
நாமக்கல் மாவட்டம் கீழ்சாத்தம்பூரில் அருள்மிகு செல்லாண்டி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு காவிரி ஆற்றுக்கு சென்று புனித நீர் தீர்த்தம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊர் பெருமக்கள் அனைவரும் காவிரி ஆற்றில் புனித நீராடி கோவில் அர்ச்சகர் தீர்த்தம் எடுத்து கலசத்துடன் யானையின் மீது அமர்ந்து வர யானை, ஒட்டகம், குதிரை ஊர்வலமாக அணிவகுத்து வந்தது. இசை வாத்திய கருவிகள் முழங்க 5000த்திற்கும் மேற்பட்டோர் தீர்த்த கலசங்களுடன் சென்றனர். இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் நாளை 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில், தமிழகம் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. அதன்படி கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தங்கம், வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 5535 ரூபாய்க்கும், சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 44,280 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய் 20 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 80,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிலிப்பைன்ஸின் ஆடை தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 16 பேர் உயிரிழந்தனர். பிலிப்பைன்ஸின் மெட்ரோ மணிலாவில் உள்ள கியூசான் தலைநகரில் டி-ஷர்ட் அச்சடிக்கும் தொழிலுக்கான கிடங்காகவும் அது தொழிலாளர்கள் தங்கும் விடுதியாகவும் பயன்படுத்தப்பட்ட கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஆடை தொழிற்சாலையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் வணிக உரிமையாளர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் உட்பட 16 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 3 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மும்பை ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை வீழ்த்தி இந்தியா கூட்டணி வெல்வது உறுதி என ராகுல் காந்தி நம்பிக்கை. காவிரி வழக்கை விரைந்து விசாரிக்க தமிழ்நாடு அரசு கோரிக்கை. மனுவை 6ஆம் தேதி விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை சாத்தியமா என்பது குறித்து ஆராய குழு அமைப்பு. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் சிறப்பு குழு அமைத்து உத்தரவு. பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்ற பிரக்ஞானந்தா இந்திய இளைஞர்களுக்கு உதாரணமாக உள்ளதாக பிரதமர் மோடி பாராட்டு. இந்தியா கூட்டணியின் கூட்டம் பாஜகவினரை அச்சப்பட வைத்துள்ளது. திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து பொறாமைப்படுவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.